ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபுல் கொடைக்கானல் ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் போனது வந்து சூப்பர் சீசன் டைமுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், கீழே எல்லாமே சூடாக இருக்கும். ஓகேவா, நார்மல் இதாக இருக்கும், நார்மல் டெம்பரேச்சராக இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நிறைய இடத்துல அந்த சூசைட் பாயிண்ட்லாம் தெரியவே தெரியாது. ரொம்ப பனிமூட்டமாக இருக்கும். இது வந்து கீழே நாங்கள் வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் போகிற ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், டெம்பரேச்சர் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் போக 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 சூப்பராக மேலே மலை சாரலெல்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு. சூப்பர் கிளைமேட்டு. ஆக்சுவலி நாங்கள் போனது வந்து ஜூலையில் போயிருந்தோம், ஜூலை லாஸ்ட்டில் போயிருந்தோம். அதுதான் சீசன் டைமு. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். கீழே மழையே கிடையாது, சூடாக இருக்கும். மேலே சூப்பராக மழையாக அழகாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். I tried so hard and got so far, but in the end it doesn't even matter. I had to fall to lose it all, but in the end it doesn't even matter. I tried so hard and got so far, doesn't even matter. I had to fall to lose it all, but in the end it doesn't even matter.
ஆக்சுவலி இது வந்து ஃப்ளவர் ஷோ நடந்துட்டு இருந்துச்சு, ஃப்ளவர் கார்டன். அது நாங்கள் இறங்கி போகலான்டா இருந்தோம் முன்னாடி. ஆனால் போன டைம் மழையாக இருந்துச்சு மேலே போயும். ஏன்னா ஓப்பன் பிளேஸ் பார்த்தீங்களா, போயும் ஃபுல்லாக பார்க்க முடியாதுன்றனால அது போகிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு, சின்ன ரோடு கீழே இறங்கி போகும். அதில் காரை நிப்பாட்டி சும்மா வெளிலேருந்து பார்த்தது தான். பட் இது வச்சு நீங்கள் கெஸ் பண்ணாதீங்க இவ்வளோ தான் அப்படின்ட்டு. உள்ளாடி சூப்பராக இருக்கும். ஏன்னா நாங்கள் சைட்லேருந்து உள்ளாடி பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் உள்ளாடி பார்க்குறப்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் உள்ளாடி போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பாருங்கள் சைட்லலாம் மழை தண்ணி அப்படியே இதாக இருக்கும், ஈரமாக இருக்கும் ஃபுல்லாகவே. இங்கேருந்தே பாருங்கள் சாரில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, நல்ல கிளைமேட்டு. கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனால் கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நான் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அழிவு மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு பார்க்க இவ்வளவு ஆமாம் அதுதான் ட்ரோன் ஷாட்டு.
எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்ல. இதையும் எழுதிக்க. நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி. அதையும் எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இதாங்க அந்த சூசைட் பாயிண்ட்டு. பார்த்தீங்களா, எதுவுமே தெரியாது, ஃபுல்லு பனிமூட்டம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.